உங்களுடைய டைரக்ட் செல்லிங் டீமில் எப்படி லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஹைப்பில் வராது, அவங்களுடைய ஹேபிட்ஸில் வந்து கண்டுபிடிக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான சிக்னல்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லீடராக வரக்கூடியவங்க வந்து மேபி ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங்ஸ் வராங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணாமலே தனியாகவே பண்ணுறாங்களா, உங்ககிட்ட ஆர்வமாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்விகள் கேட்குறாங்களா, அடுத்து என்ன பண்ணணுங்கிறது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தான் நீங்கள் ஸ்பாட் பண்ண வேண்டிய லீடர்ஸ். இந்த சிக்னல்ஸ் யார் காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எஃபர்ட்டையும் ட்ரைனிங் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள ஒரு சக்ஸஸ் லீடராக உங்களால் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ், இந்த மாதிரி பிஹேவியரல் சிக்னல்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை மாதிரி உண்டான லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டெவலப் பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய என்னுடைய வெபினாரில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்குண்டான லிங்க் வந்து என்னுடைய பயோவில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெபினாரில்